நமஸ்காரம். நீங்க விரும்பக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு கிடைக்கணுமா? அரசாங்க, அரசியல் துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அல்லது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் ஷியாமளா தேவிய தான் வணங்கணும். இந்த ஷியாமளா தேவி ஷியாமளா தேவி நவராத்திரி வருது. 30/1/2025லிருந்து 6/2/2025 வரைக்கும் ஷியாமளா நவராத்திரி வருது. தை மாசம் அமாவாசைக்கு அடுத்து பிரதமை திதியில இருந்து 9 நாட்கள் இந்த தேவியை வணங்கணும். இந்த தேவி மாதங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, மந்திரினியும் அப்படின்னு சொல்லுவாங்க. லலிதா பரமேஸ்வரியுடைய, அதாவது பண்டகாசுரனை எதிர்த்து போர் புரியறதுக்காக அன்னை லலிதா பரமேஸ்வரி போகும்போது அவங்களுடைய கரும்புல இருந்து இவங்க தோன்றுனாங்க. இவங்களுக்கு மந்திரினி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. மந்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதையாக இவங்க இருக்கனால மந்திரினி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. மாதங்க முனிவரின் புதல்வியான இவங்க மாதங்கி அப்படின்னு அழைக்கிறாங்க. அன்னை மீனாட்சி, மதுரையை ஆளக்கூடிய அன்னை மீனாட்சியும் இவங்களும் ஒரே அம்சமாக திகழ்றாங்க. அதாவது ஷியாமளாவுடைய அம்சமாகவே மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கிறாங்க. மாணிக்க வீணையை 8 கைகளுடன், மாணிக்க வீணை அதாவது மாணிக்க கல்லை பதித்த வீணையுடன் இவங்க 8 கைகளுடன் மரகத பச்சை நிறத்தில் இவங்க இருக்காங்க. இவங்கள வழிபாடு பண்ணுறது மூலியமா நமக்கு என்றைக்குமே ஐஸ்வர்ய பிராப்தம்ங்கிறது நிலைத்து நிற்கும். எப்போவுமே ஏழ்மை நிலை அப்படிங்கிறது வரவே வராது.